ஹலோ. இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்ரே டியூப்லேருந்து ஒரு எக்ஸ்ரே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ரே டியூப்குள்ளன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு அப்படின்ட்டு ரெண்டு இருக்கும். ஆனோட் அப்படின்றது டார்கெட் மெட்டீரியல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கேத்தோடை சுற்றி ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, நம்ம கரண்ட் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி அந்த ஹீட்டான ஃபிலமெண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி கரண்ட் சப்ளை பண்ணி ஒரு ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதை வந்து தெர்மியானிக் எமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தெர்மியானிக் எமிஷன் மூலிமா எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகி, இப்போ இதுதான் அந்த ஃபிலமெண்ட்னு வச்சுக்கோங்க, இதுலேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. இங்கே வந்து டார்கெட் இருக்கும். அந்த எலக்ட்ரான் வந்து அந்த டார்கெட்டை நோக்கி போகும். ஓகேவா, ஒரு எலக்ட்ரானோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கைனட்டிக் எனர்ஜி தேவை. இந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கும் கைனட்டிக் எனர்ஜி தேவை. அந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் அந்த டார்கெட் மெட்டீரியல் மேலே போய் மோதும் போது இந்த எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி நமக்கு ஹீட்டாகவும் எக்ஸ்ரேவாகவும் கன்வெர்ட் ஆகுது. இதில் 99% ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரே 1% தான் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த 1% எக்ஸ்ரே வச்சு தான் நம்ம இமேஜை ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த 99% ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த ஹீட் வந்து எக்ஸ்ரே டியூபை மெல்ட் பண்ணக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த டியூபை சுற்றி ஹவுசிங் வச்சுருப்பாங்க. டார்கெட் ஆனோடு சொன்னோம் இல்லையா, அந்த டார்கெட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்னன்ட்டு பார்த்தோம்னா டங்ஸ்டன். ஏன்னா டங்ஸ்டனுடைய அட்டாமிக் நம்பர் அதிகம், அது வந்து அதிக ஹீட்டை தாங்கும். ஸோ இந்த மாதிரி அதனுடைய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டினால டங்ஸ்டனை யூஸ் பண்ணுறாங்க. கேத்தோடுமே வந்து டங்ஸ்டன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். பாய்.